உடன்படிக்கை பெட்டியை வெளியே சுமக்கிற ஆசாரியன் காலிலே ஒரு யோர்தானின் தண்ணில சுவர் மாதிரி நிறுத்த முடியும்னா, பெட்டியை உள்ளுக்குள்ள வச்சுட்டே வாழ்றவன் கால்ல எவ்வளவு பவர் இருக்கு. சில நேரங்களில் ஆவியான தூண்டுனார் வச்சுங்களா, காலை வச்சிரு, அவங்க கால் மேல உன் கால் டச் பண்ணிட்டு வச்சுக்கிறீங்களா. எலிசா அப்படிதான் பண்ணான். செத்து போன பிள்ளை மேல படுத்துறான், கூப்பிட சூடு உண்டாக்குன, அவ்வளவுதான், எழுந்திட்டு வேணாம். அவன் உடம்புல உள்ளத அவன் அந்த செத்த பாடி மேல சூடு உண்டான உடனே அற்புதம் நடக்கு. ஐயா, யோசுவா காலத்துல ஆசாரியர்கள் கால் வைக்கும் போதே அப்படி நடக்கு. அப்ப சொல்லுங்க, கோல்ல வல்லமை, அடுத்து என்னது, உன் கால்ல வல்லமை, உன் நிழல்ல வல்லமை, உன் எச்சில வல்லமை. இயேசு குருடனை குணமாக்குறதுக்கு துப்புனார். துப்பி மண்ணை குலைச்சு கண்ணுல பூசி சிலவான் குளத்துல போய் என்னச்சு கழுவு போ அப்படின்னு. அது இயேசுடைய எச்சி. அந்த இயேசு யாருக்குள்ள வாழ்றாரு? நமக்குள்ளதானே வாழ்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதானே கிறிஸ்துவுடைய சரீரம், நீதானே கிறிஸ்துவுடைய அவயம். நிறைவாய சரீரமாய சபைக்கு அவர் தலையாக தந்துள்ளார். நிறைவான சபை, அந்த சபைக்கு தலை கிறிஸ்துவா, உடல் நீதானா? அப்போ உன் எச்சிலையும் பவர் இருக்குல்ல, கை தட்டுவோம். உன்னுடைய எச்சிலையும் பவர் இருக்கு.